ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஈஸியான ஒரு டேஸ்டியான குழம்பு, சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, அரை டம்ளர் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தண்டு ஒன்று போட்டு அதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வெந்துருச்சு. அது நல்லா மசிச்சு விட்டாச்சு. அது கொதித்த உடனே இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி வச்சு அதில் அரை டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, வரமிளகாயெல்லாம் போட்டு நல்லா கலர் மாறினோடனே கறிவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டு அப்படியே குழம்புல ஊற்றி மூடி வச்சிடலாம். சூப்பரான பூசணிக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.